Hello friends, welcome to MADURAI ARUSUVAI SAMAYAL. இன்னைக்கு டேஸ்டியான சில்லி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மீந்து போன சப்பாத்திலையும் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 12 சப்பாத்தி செய்ய தேவையான அளவு மாவு எடுத்துர்க்கேன். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். எனக்கு சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நான் தயிர் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் இன்னும் சாஃப்டாக வேணும்னா தயிர் எண்ணெய் எல்லாம் சேர்த்து பிசைச்சிக்கலாம் மாவோட. இப்போ பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தி மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தியாக போட்டு வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரியவும் 7 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்ருங்க. வெங்காயம் நல்லா வதங்கவும் 3 மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகவும் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய குடமிளகா எடுத்து அது ஸ்லைஸ் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது வீட்டிலே நான் தயாரித்தது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ கெச்சப். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். எனக்கு இன்றைக்கி 12 சப்பாத்தி கிடச்சிது. இதில் நான் செஞ்ச மாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லாமையும் சுட்டு எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு சப்பாத்தி காமிக்கிறேன். இந்த மாதிரி பீஸாகவும் பிச்சு போட்டுக்கலாம், இல்லை கத்தியை வச்சும் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்படி 12 சப்பாத்தியும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த கலவையில் சப்பாத்தியை போட்டு நான் கிளற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற சில்லி பரோட்டா டேஸ்ட்டுக்கு நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும். இது ஒரு பக்கம் சிம்மில் இருக்கட்டும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி 3 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. முட்டை ரொம்ப கிண்டி விட வேணாம், அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தூளாக பெரிய தூளாக கிடைக்கும். அதையும் இந்த சப்பாத்தி மிக்சரில் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.